ஹாய் காய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃப்ரீ வெப்சைட் WordPress எப்படி கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கூகுள் போயிட்டு WordPress சைட்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி விசிபிள் ஆகிடும். ஸோ அதில் வந்துட்டு ஃப்ரீ வெப்சைட் பில்டர் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி விசிபிள் ஆகிடும். ஸோ விசிபிள் ஆகிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பெய்டு இருக்குது, ஃப்ரீ இருக்குது. ஸோ 1 GB வரையும் ஸ்டோரேஜ், அன்லிமிட்டட் பேஜ், போஸ்ட் யூஸ் எது வேணும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பர்சனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா 160. ஓகேங்களா? 6 GB ஸ்டோரேஜ், இதெல்லாம் பெய்டு வெர்ஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃப்ரீ தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃப்ரீ கிரியேட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஸ்டார்ட் வித் ஃப்ரீ இதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களோட அக்கௌண்ட்டோட சைன் அப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கூகுளோட சைன் அப் பண்ணுறேன். ஓகே, வந்துடுச்சு. சாரி. ஓகே, இப்போ வந்துட்டு ஆல்ரெடி உங்கள் டொமைன் வந்து அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ புதுசாக நீங்கள் வேணுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஃபுட் பிளாக் போகிறோன்னு வச்சுக்கோங்க. #24 நேம் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெய்டும் இருக்குது, ஃப்ரீயும் இருக்கும். ஓகேங்களா? நான் வந்து ஃப்ரீ சூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? வந்துட்டு இப்போ நீங்கள் இதில் என்ன பண்ண போகிறீங்கன்னா பப்ளிஷ் அ பிளாக். நீங்கள் உங்களோட கண்டென்ட் ஏதாவது கொடுத்துக்கோங்க. நான் வீடியோ அப்புறமா அதுவும் கொடுக்குறேன். பில்ட் எங்கேஜ் ஆடியன்ஸ். ஸோ அடுத்து வந்து வேறு என்ன, கான்ட்ராக்ட் ஃபார்ம். ஸோ இது வேணா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். கொடுத்து தீம் இருக்குது இதுலேயே. ஓகேங்களா? ஃப்ரீ தீம் நிறையா இருக்குது. ஸோ நான் வந்துட்டு இதோட ஃப்ரீயாக நல்ல தீம் ஒன்று சூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்துட்டு இந்த தீம் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதை நான் சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி விசிபிள் ஆகிட்டு வியூ சைட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிட்டு இதை நம்ம என்ன பண்ணலான்னா டூப்ளிகேட் பண்ணிட்டு ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு சைட் நேம், ரைட் சைடில் வந்து என்ன கொடுக்கலான்னா நான் வந்து அதே பேர் ஃபுட் 24. இந்த மாதிரி கொடுத்துட்டு ஸோ நான் வந்து சேவ் சேஞ்சஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைட் ஐக்கான் வேணுன்னா நீங்கள் டிசைன் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கேன்வா போகிறோம். போயிட்டு இங்கே வந்து கஸ்டம் சைஸ் 512 அப்படின்னு கிரியேட் நியூ டிசைன் எடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு இதில் வந்து லோகோ வேணால் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இதில் ஃப்ரீயாக லோகோ இருக்குன்னு பார்க்குறேன். அதை ஆட் பண்ணுறது நான் பிடிச்சதுன்னா அதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் டிசைன் பண்ணிக்கோங்க டெமோவாக. நான் ஜஸ்ட்டு இதை ஆட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ நேம் கொடுத்துக்கோங்க. நேம் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? கொடுத்துட்டு இப்போ இதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோட் ஆகிட்டு இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா அப்லோட் பண்ணுறோம். ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ போய் நம்ம பேஸ்ட் பண்ணுவோம்.
ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இப்போ இதை நீங்கள் எடிட் பண்ணணும். ஓகேங்களா? இதை எடிட் பண்ணுறது என்னன்னா அப்டேட் ஒரு சைட் டிசைன் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி லிங்க் ஆட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம் லிங்க் இதை கிளிக் பண்ணி இது பண்ணி உங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கு இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே உங்களோட லிங்க் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். இங்கே இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இங்கே வேறு எதாவது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆட் பண்ணிவிட்டு ஸோ இதெல்லாம் வந்து வேணும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? மாற்றிட்டு ஜஸ்ட்டு இங்கே சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். ஓகேங்களா? இதில் நீங்கள் இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து பேக் வந்துடுறேன். சும்மா போஸ்ட் ஷேரிங் எனேபிள் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ஆகிக்கும். நீங்கள் வந்து எந்த இதுவும் பண்ணதில்லை. ஃபேஸ்புக், லிங்க்டின் நீங்கள் வர இல்லாமல் இதில் ஷேர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ டிராஃபிக் இதெல்லாம் வந்து அனலைஸ் கனெக்ட் பண்ணுறது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷேரிங் பட்டன் ஐக்கான் ஒன்லி கொடுத்துட்டு இதில் வந்து அடுத்து நான் வேறு என்ன இருக்கு வாட்டர் கொடுத்துறேன், த்ரெட்ஸ் கொடுத்துக்கிறேன், பின்ட்ரெஸ்ட், டம்ளர், லிங்க்டின், ரெடிட் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு லான்ச் சைட் கொடுக்குறேன். இப்போ லான்ச் சைட் கொடுத்தோம்னா நம்ம பெய்டு வெர்ஷன் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? பெய்டு வெர்ஷன் வச்சு நீங்கள் ஈஸியாக பண்ணணும். ஸோ இப்போ வந்து கொடுத்தீங்கன்னா உங்களோட சைட் வந்து லைவ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்காக்னிட்டோ டேப்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் வந்து வேர்ட்பிரஸில் ஃப்ரீயாக எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? செட்டிங்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பார் விசிபிலிட்டி, ஸோ இதெல்லாம் வந்து வேணும் நீங்கள் எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? ஹைட் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களோட டைம் லைன் மாற்றிக்கலாம். ஸோ இது கரெக்டாக தான் இருக்குது கொல்கட்டா. ஓகேங்களா? சைட் லோகோ வேணால் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது ஃபைவர்க்கு வேணாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து சைட் செட்டிங், அடுத்து வந்து லாங்குவேஜ் வேணால் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கம்மிங் சூன் கூட போட்டுக்கலாம். புரியுதுங்களா? கம்மிங் சூன் போட்டு நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு லைவ் ஆகாது. ஓகேங்களா? நீங்கள் அன்டில் அதை ஆட் பண்ணுற வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1 GB ஸ்டோரேஜ் இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளகின்ஸ் வேணும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷனில் இருக்குது. ஃப்ரீ வெர்ஷன் வேணும்னா நீங்கள் அது வந்து வேர்ட்பிரஸில் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் அப்கிரேட் பண்ணால் தான் கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ். ஸோ நீங்கள் யூசர்ஸ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணி நீங்கள் எடிட்டர், ஆத்தர் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து தீம் ஃபைல் வேணால் எடிட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இதில் பார்த்தீங்கன்னா பர்மாலிங்க்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பெய்டில். ஓகேங்களா? போஸ்டிங் வந்து இதிலே இருக்குது. ஓகே. ஸோ இதிலே நீங்கள் எல்லா அனலிட்டிக்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து அட்மின் டேஷ்போர்ட் இதுதான். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஏதோ பேஜ் வேணும்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணி சேவ் கொடுக்கலாம். அடுத்து நீங்கள் பேஜஸ் ஆட் பண்ணால் இங்கே வந்து
ஆல் பேஜை கொடுத்து ஆட் நியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேஜஸ் வந்துடும். அடுத்து போஸ்ட் அதே மாதிரி தான், போஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிடலாம், உங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி. இது மாதிரி வந்துட்டு பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அண்ட் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.